ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். 1300 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு ஸ்பேஷியஸான டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ். பெரிய கார் பார்க்கிங், செப்பரேட்டாக பைக் பார்க்கிங். வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஹாலில் பிரமாதமாக பார்க்கவே எக்ஸலண்ட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறது. முக்கியமாக இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த வீட்டையும் பார்க்க முடியாத விஷயம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம்னா, கிச்சனில் ஒரு கொல்லப்புற டோர் கொடுத்து பின்னாடி தாராளமாக தென்னை மரம், வாழை மரம், முருங்கை மரம்லாம் வைக்க தாராளமா ஒரு தோட்டத்துக்கான ஒரு இடம் இருக்குங்க. பெரிய வீடு இது, வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இது போல இண்டிவிஜுவல் ஹவுசஸ், வில்லா பிளாட்ஸ், ரீசேல் பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்கள் டெய்லி ஒன்னொன்னா அவங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிறது நம்ம கூடுவாஞ்சேரியில தாங்க. கூடுவாஞ்சேரியில ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம், ஷார்ப்பா ஒரு 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ இந்த 3 கிலோமீட்டருமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு. வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில் தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. ஓகே, நியர்பை பஸ் ஸ்டாப், மெயின் ரோடு எல்லாம் நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்தே போயிடலாம். இதோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்க பாருங்க. 2 அழகா தரமா 30 அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. 2 பக்கத்து வீடு. ஸோ 30 ஃபீட் ரோட்டு மேலே வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 1300 சதுரடி லேண்ட் ஏரியாவில் இன்னைக்கு வீடுகள்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேரு. அதிகபட்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 1300 சதுரடிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இங்கே இருக்குது, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கார் பார்க்கிங் டைல் ரொம்ப கேட்சியாக அழகாக ஆத்தங்குடி டைல் டிசைன்லேயே இருக்கும், பார்க்க முடியும் உங்களால். ஹேண்டிஸ்கே டைல் வேறு இது. ஸோ இங்கே ஃப்ரீயாக ஒரு 3-4 பைக்கு விட முடியும் பக்கத்தில். சரிங்களா? ஸோ செப்பரேட்டாக கார் பார்க்கிங் இடம் இருக்குது, ரைட் சைடில் பைக் பார்க்கிங்க்கும் இடம் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு இந்த சைடில் படிக்கட்டு கீழேயும் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. இந்த வீட்டோட மெயின் அட்வான்டேஜாக நான் பார்க்குறது, வீட்டோட 4 புறமும் நீங்கள் ஃப்ரீயாக சுற்றி வர முடியும். ரைட் சைடில் 2 அடி செட் பேக்கு, லெஃப்ட் சைடில் 2 அடி செட் பேக்கு, ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது, பின்னாடி தோட்டத்துக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி தோட்டத்துக்கான இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷூ ரேக் வைக்கிறதுக்காக கடப்பா ஸ்டோனில் ஷெல்ஃப் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது. ஸோ சேஃப்டி கிரில்லு ஓப்பன் பண்ண உடனே ஒரு சின்ன லாபி ஏரியா தாண்டி நீங்கள் மெயின் டோருக்கு போவீங்க. மெயின் டோர், டீக்குட் மெயின் டோரு பக்காவாக வார்னிஷ்லாம் போட்டு பக்காவாக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே இந்த வீடு இருக்குது. ஸோ லேண்ட் ஏரியா பெருசு அப்படின்றதுனால நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. டிஃபால்ட்டாகவே மக்களே, நீங்கள் ஒரு பெரிய லேண்ட் ஏரியாவில் வீடு வேணும்னா இந்த வீடை விடவே கூடாது. ஏன்னா திரும்ப இவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியாலாம் வீடு எப்போ கிடைக்கும்னு தெரியவே தெரியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் லேண்ட் விற்கிற விலைவாசிக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் லிவிங் ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லிவிங் ஏரியாவில் அந்த கார்னரில் உங்களுக்கு ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கிறது பூஜை ரூமுக்கு. மேலே ஹாலில் லக்ஸுரியாக இருக்கணும்ட்டு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வித் ஸ்பாட் லைட்ஸோட. சரிங்களா? இங்கே உங்களுக்கு பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹால் வந்து பக்கா ஸ்கொயரில் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா ஒன்றும் சளைச்சதில்லை. 1100 சதுரடி பில்டப் ஏரியா கொண்ட வீடு இது. ஓகே, லேண்டும் பெருசு, வீடும் பெருசு. பிரமாதமான டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ். டிவிக்கான பாயிண்ட் இங்கே வந்துடுங்க. ஒரு லைட் கலர், ஒரு லைட் ப்ளூ கொடுத்துருக்கிறது ஹால் முழுக்க. அதே டோன் தான் உங்களுக்கு கிச்சன்லேயும். ஸோ 7 ஃபீட்டுக்கு எல் ஷேப்பில் வால் டெய்லு, கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்முமே உங்களுக்கு எல் ஷேப்பில் கொடுத்தாச்சு. டிஃபால்ட்டாக ஷெல்ஃபோன் டபுள் சைடு லாஃப்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு கிச்சனில். முக்கியமாக இங்கே தான் இந்த வீட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த லேண்ட் ஏரியா அவ்வளோ பெருசாக இருக்கிறனால பின்னாடி கொல்லப்புறம் கொடுத்து நிறைய இடம் கொடுத்துருக்கிறது. மரச்செடி கொடிலாம் தாராளமாக வைக்கலாம். என்னடா அது இங்கே சிமெண்ட் தரையாக இருக்குன்றீங்களா? வாங்குறவங்க ஆசைப்பட்டீங்கன்னா மரஞ்செடி கொடி வைக்கணும் சார், இந்த சிமெண்ட் தரையை ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இருக்கிற இடத்த யூஸ் பண்ணி நீங்கள் தென்னை மரம், வாழை மரம், முருங்கை மரம் கொண்டு தாராளமாக வைக்க முடியும். ஓகே, ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்க செட்பேக் ஏரியாவே கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் ஃபீட். கார்டனிங் ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் செட்பேக் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா மக்களே? இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஒரு இது மாதிரி சர்வீஸ் ஏரியா இருந்தாலே, பால்கனி பின்னாடி டோர் இருந்தாலே பெரிய விஷயம். அதுலேயும் கார்டனிங் பண்ண இடம் கிடைக்கிறதுலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த இடத்துல இது மாதிரியான வீடு பார்க்க முடியுது? இங்கே இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். இந்த சாட்டர்டே சண்டே அதிகபட்சம் இந்த வீடு தாண்டதே பெரிய விஷயம். 2 வீடு இப்போதைக்கு அவைலபிள். ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்ல சைஸுங்க. 10க்கு 14 சைஸில் இருக்கக்கூடிய பெட்ரூமு. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துடுதுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூமு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. பாத்ரூம் கிளாஸ் செட் மட்டும் தான் வைக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு கிட் பெட்ரூம் இருக்குது. திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த சைட் இருக்கிறது கூடுவாஞ்சேரியில், வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் ஸ்டேஷன்லேருந்தும் ஷார்ப்பாக 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லாம் வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டும் தானுங்க. கார் பார்க்கிங், ஹாலு, கிச்சனு, பின்னாடி இருக்கக்கூடிய சர்வீஸ் ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிட் பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். கிட் பெட்ரூமும் ஒரு தரமான சைஸ் தான். பக்கத்தில் உங்களுக்கு காமன் பாத்ரூமே வந்துடும். சரி, 1300 சதுரடி லேண்ட் ஏரியாவில்
1100 சதுரடி பில்டப் ஏரியால அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டோட ரேட்டு 75 lakhs. இந்த ரேட்டு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸுங்க, எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். வாங்குறவங்களுக்கு பத்திரப்பதிவு செலவு மட்டும்தான் இருக்கு. மற்றபடி இந்த வீட்டில் பண்ணியிருக்க ஃபால் சீலிங்கு, பண்ண போகிற 3-phase லைன் EB கனெக்ஷன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரேட்டு 75 lakhs. ஸோ ரேட் ஸ்லைட்லி நெகோஷியபிள். கூடுமான அளவுக்கு நிறைய டைம் எடுத்துக்காம சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது காமெண்ட் ரூம் இங்கே ப்ளூ டோனில் டிஃப்ரெண்ட் டோனில் உங்களுக்கு டெயில்ஸ் போட்டுருக்குது. சரிங்களா? ஸோ பெரிய லேண்ட் ஏரியா 1300 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1100 சதுரடி பில்டப் ஏரியாவில் ஒரு பிரமாதமான வீடு இங்கே உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கு. டோன்ட் மிஸ் இட் மக்களே. குடுவாஞ்சேரி ஜோனில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. இந்த பெரிய லேண்ட் ஏரியாவில் வீடு இனிமேல் கிடைக்கிறதுன்றது டவுட் தான். ஏன்னா அதிகபட்சமே 700-800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தான் வீடுன்னு ஆகிப்போச்சு. இங்கே ஒரு வீடு இருக்குது 1300 சதுரடியில். வாங்குறவங்க என்ன கேட்டால் லக்கி. மேலே ஃபுல்லாக காலம் கொடுத்துருக்கனால இன் ஃபியூச்சரில் தாராளமாக 2 மாடி வரைக்கும் உங்களால் கட்ட முடியுங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய கான்டாக்ட் பண்ணிட்டு கொடுக்க அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிட்டா ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.